தேமுதிகவின் மாநில துணை பொதுச் செயலாளர் சுதீஷின் மனைவி பூர்ணஜோதியிடம் வீடு கட்டித் தருவதாக கூறி 43 கோடி ரூபாய் மோசடி செய்த 2 பேரை சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்தின் மைத்துனர் எல்.கே. சுதீஷ் தேமுதிகவின் துணை பொதுச் செயலாளராக சுதீஷ் பதவி வகித்து வருகிறார். சுதீஷ் அரசியலை தாண்டி பல தொழில்களையும் செய்து வருகிறார். இந்நிலையில் சுதீஷின் மனைவி பூர்ணஜோதியிடம் வீடு கட்டித் தருவதாக கூறி 43 கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லோகா பில்டர்ஸ் என்ற கட்டுமான நிறுவனத்தை நடத்தி வருபவர் சந்தோஷ் சர்மா. இவர் மாதவரத்தில் 250 வீடுகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு பணியை மேற்கொண்டு வந்துள்ளார். இங்கு 78 வீடுகளை சுதீஷின் மனைவி பூர்ணஜோதி சுமார் 43 கோடி ரூபாய் கொடுத்து சந்தோஷ் சர்மாவிடம் ஒப்பந்தம் போட்டதாக தெரிகிறது. இந்த ஒப்பந்தத்தின்படி வீடு தராமல் 48 வீடுகளை வேறு நபருக்கு சந்தோஷ் சர்மா விற்றிருக்கிறார். அத்துடன் பூர்ணஜோதி அளித்த பணத்தையும் மோசடி செய்துள்ளார். இந்த விஷயம் தெரிந்து அதிர்ச்சியடைந்த பூர்ணஜோதி சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். அவர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் பில்டர் சந்தோஷ் சர்மா மற்றும் உதவியாளர் சாகர் ஆகிய இருவரை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.